Hi friends, welcome back to my channel. இப்போ நம்ம இந்த பீகாக் பெண்டன்ட் வச்சு நம்ம ஒரு ப்ரூச் பார்க்க போகிறோம். எனக்கு ரெண்டுமே ஒன் சைடு இருக்கிற பீகாக்காக வந்திருக்கு மெட்டீரியலில். ஸோ இது ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி இருக்கணும் இல்லைங்களா? இதோட மூக்கெல்லாம் இந்த பக்கம் வர மாதிரி இருக்கலாம். பட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம இந்த ஹோலில் விட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். இதை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், ரெண்டு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டோம். ஒவ்வொன்றுத்துக்கும் 3-4 ஸ்டிச்சஸ் கொடுத்தா தான் நமக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். அதனால் நான் கொடுத்துட்டேன். நமக்கு இந்த மாதிரி தான் அவுட்புட் வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் சுற்றி இங்கே பக்கத்தில் எப்படி பீட்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது நம்ம ஸ்லீவ்க்கு இப்போ பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த சைடு அந்த சைடு ஒன்று வச்சுட்டு கீழே ஹேங்கிங்ஸ் மாதிரி பீட்ஸ் கொடுத்தோன்னா அதுவும் நமக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களோட பட்டு பாவாடை சட்டியில் ரைட் சைடில் மட்டும் வர மாதிரி கொடுத்தாலும் அது அழகாக தான் இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் இது க்ரியேட் பண்ணிக்கலாம். பெண்டன்ட்லாம் நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் பீகாக் மட்டும் வச்சு இப்போ சொல்லி கொடுக்குறேன். நான் இங்கே ஒரு 4 mm கொடுக்குறேன். இங்கே ஒரு 4 mm பீட் கொடுத்துக்கிறேன். இங்கே நான் ஒரு 4 mm கொடுத்துட்டு ஒரு 3 mm கொடுத்துருக்கேன். இங்கே கீழேயுமே இந்த பீகாக்கோட அந்த மூக்குக்கு நேராக நான் இங்கேயும் ஒரு 3 mm பீட் கொடுக்குறேன். ஒரு 2 or 3 கொடுக்கலாம். 3 தான் வருது. இப்போ நான் இங்கே 3 கொடுத்துருக்கேன். இங்கே 4 mm பீட், அதுக்கு மேலே ஒரு 3 mm கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இங்கே ஹேங்கிங்ஸ் மாதிரி எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து நீடில் எடுத்துக்கிறேன். த்ரீ mm பீட்ஸ் லோட் பண்ணுறேன். நான் இது ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் ரோ ஹேங்கிங்ஸ் முடிச்சிருக்கேன். இந்த சைட் பீகாக்லேருந்து கொண்டு அதாவது நான் கீழே ஸ்டிச்சஸ்லாம் நான் எதுவுமே கொடுக்கல. இங்கேருந்து இன்னும் ஊசி எடுத்து லோட் பண்ணிவிட்டு கொண்டு போய் இங்கே இன்சர்ட் பண்ணிட்டேன் ஊசியை, அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம ஒரு 3 லேயர் கொடுக்கலாம், 4 லேயர் கொடுக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இப்போ நான் இந்த பீகாக் கிட்டேருந்து நான் நீடில் எடுக்கிறேன். சேம் நான் 3 mm பீட் லோட் பண்ணுறேன். நீங்கள் 4 mm கூட கொடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். நான் 3 mm லோட் பண்ணுறேன். இது போதும். இப்போ இது கொண்டு போய் நம்ம இந்த பீகாக் பக்கத்தில் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே எங்கேயுமே ஸ்டிச்சஸ் கொடுக்கல, லோட் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போய் இந்த பீகாக் கிட்ட நான் ஊசியை இன்சர்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் செகண்ட் லேயர் முடிச்சுட்டு தேர்ட் லேயர் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த பீகாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் 3 mm பீட்ஸ் லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது 3 mm, இது 4 mm அந்த மாதிரியும் கொடுக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். நெக்ஸ்ட் இங்கே கொண்டு போய் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ண போகிறோம்.
அவ்வளோதான் பாருங்கள், பார்க்க இது எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அதாவது நான் சொன்ன மாதிரி ஸ்லீவ் டிசைனில் குழந்தைங்களோட பட்டு பாவாடை சட்டையில் நான் ரைட் சைடு தான் தப்பாக சொல்லிட்டேன். லெஃப்ட் சைடு குழந்தையோட பட்டு பாவாடை சட்டை லெஃப்டில் மட்டும் கொடுத்திங்கன்னா இது ரொம்ப அழகாக இருக்கும். மாதிரி பசங்களோட ஏதாவது ஷர்ட் மாதிரி இந்த கோட் மாதிரிலாம் வரும் இல்லைங்களா, அதில் ஏதாவது கொடுத்தாலுமே இது அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இந்த ப்ரூச் வந்து முடிஞ்சது. இங்கே பீகாக் தான் வைக்கணும்னு கிடையாது, நிறைய பெண்டன்ஸ் இருக்குது, நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இதை முடித்து நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் என்னை கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.